ரைட். மழை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்துல நிகழ்ற ஒரு அற்புதமான நிகழ்வா இருக்கிறது இந்த மழைப்பொழிவு தான். இது பார்த்தீங்கன்னா, நம்ம நிலத்துல இருக்கிற நீர் ஆவியாகி வேப்பரா மாறி, அது பார்த்தீங்கன்னா, வானத்துல பார்த்தீங்கன்னா, மேகமூட்டமா சேர்ந்து, அது மூலியமா பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்துல மழை பொழியுது. இந்த மலையில பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் நார்மலான மழையை பார்த்திருப்போம். அது கூட ஆலங்கட்டி மழையை பார்த்திருப்போம். ஆனா டிஃபரெண்டா இருக்கிற மலைகளை நீங்க பார்த்திருக்கீங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர் ரெயின் நீங்க பார்த்திருப்பீங்களா? இல்லன்னா பார்த்தீங்கன்னா, பிளட் ரெயின் சொல்லப்போற சிவப்பு நிறமா இருக்கிற மலையை நீங்க பார்த்திருப்பீங்களா? இந்த மாதிரி வித்தியாசமான, விசித்திரமான ஒரு 5 மலைகளை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனல் ஜாயின் பண்ண சொல்லுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய்க்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி மழைப்பொழிவுங்கிறது நம்ம உலகத்துல நிகழ்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வா இருக்கு. இந்த மழைப்பொழிவுல பார்த்தீங்கன்னா, நார்மலான மழையை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திருப்போம். கூட சம்டைம்ஸ் ஆலங்கட்டி மழையும் பார்த்திருப்போம். ஆனா நாம இப்ப பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ரத்த மழை, அதாவது பிளட் ரெயின். இந்த பிளட் ரெயின் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. ஆனா குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம இந்தியால நம்ம அண்டை மாநிலமான கேரளால பார்த்தீங்கன்னா ஒரு முறை இந்த பிளட் ரெயின் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா அங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு 2001ல. ஆமாங்க, 2001 அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா கேரளால ரத்த நேரத்துல பார்த்தீங்கன்னா மழை பொழிஞ்சிருக்கு. இந்த ரத்த மழையை பார்த்தோன்னா அங்க இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா பேனிக் ஆகி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற விளக்கம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா நிலத்தில் இருக்க நீர் வேப்பரை, அதாவது ஆவியா மாறி மேகமூட்டமா ஒடுங்கி அதுக்கப்புறம் மழை பொழியும். இதே ப்ராசஸ் தான். பட் இதுல ரெட் டஸ்ட், ரெட் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட காம்பினேஷன் ஆகி அந்த நீராவியோட சேர்ந்து ரெட் கலர் மழையா பார்த்தீங்கன்னா பொழிய ஆரம்பிக்குது. இதுல பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு காரணமானது பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் ஏபிள் ஸ்போர்ஸ் அமீபா, இந்த மாதிரியான ஒரு நுண்ணுயிர் தான் பார்த்தீங்கன்னா இப்படி வேப்பர் ஆகி மழையா பொழியிற நீராவியோட கலந்து அதோட ஒரு காம்பினேஷனா பார்த்தீங்கன்னா இந்த ரத்த மழை பார்த்தீங்கன்னா பொழிய ஆரம்பிக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல சில இடங்கள்ல மட்டும் தான் நிகழ்ந்து இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் நம்ம கேரளால இந்த மாதிரி நிகழ்ந்து இருக்கு. பட் இதனால பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் பார்த்தீங்கன்னா அறிவுபூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான பிளட் ரெயினை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க என்ன இந்த பிளட் ரெயினை பார்த்தா பயப்படுவீங்களா அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்து பார்க்க போற ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ரெயின். அதாவது ஆமாங்க, நீங்க சரியான கேட்டிருக்கீங்க, மீன் மலை. இந்த மீன் மலை பார்த்தீங்கன்னா எப்படி பொழியும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னா, வானத்துல இருந்து மீனா பார்த்தீங்கன்னா பொழியும். ஆமாங்க, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மீன் மலை பொழியும். பட் இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல இது எந்தெந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொழிய அதிகமா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற இடம்னு சொல்லி கேட்டீங்கன்னா கடலோர பகுதிகள், இல்லைன்னா கடல்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு நகரங்கள்ல அப்படின்னா இது பொழிய நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடல்ல டொர்னேடோஸ், அதாவது சூறாவளி காற்று பார்த்தீங்கன்னா கடல்ல பார்த்தீங்கன்னா இறங்கும் போது கடல்ல இருக்க நீரையும் அதுக்குள்ள இருக்கிற உயிரினங்களையும் பார்த்தீங்கன்னா அதோட காற்றோட இழுவையினால மேகமூட்டங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா கொண்டு போயிடும். அப்படி மேகமூட்டங்களை கொண்டு போன சூறாவளி காற்று பார்த்தீங்கன்னா திசை மாதிரி நகரும் போது அந்த மேகமூட்டங்களுக்குள்ள இருந்த உறிஞ்சப்பட்ட அந்த காற்றால உறிஞ்சப்பட்ட உயிரினங்களும் மீன்களும் பார்த்தீங்கன்னா மலை மாதிரி பார்த்தீங்கன்னா நகரங்கள் மேல பொழிய ஆரம்பிக்கும். இதான் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ரெயின். இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோஸாவும் வீடியோஸாவும் நம்ம இன்டர்நெட்ல பார்த்துருப்போம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நிஜமாவே நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நடந்தும் இருக்கு. இந்த மாதிரி விசித்திரமான ஒரு நிகழ்வு நம்ம ஊர்ல நினைச்சா என்னன்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லயும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலேயே ஒரு முறை பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அது கரெக்டா தப்பாங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து நாம பார்க்க போறது ஜெல்லி ரெயின். ஆமாங்க, சொல்லும் போதே வித்தியாசமா இருக்குல்ல. வானத்துல இருந்து ஆலங்கட்டி மழை விழுந்து பார்த்துருப்போம். இப்ப நான் சொன்ன பிளட் ரெயின் கூட ஒரு காம்பினேஷனால உருவாயிருக்கு. இந்த ஃபிஷ் ரெயினுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா சூறாவளி காரணம். பட் இந்த ஜெல்லி ரெயின் பார்த்தீங்கன்னா உருவான விதமே பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்க நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா 1994ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி மலை பார்த்தீங்கன்னா பொழிஞ்சிருக்கு. இந்த ஜெல்லி மலை பொழிஞ்ச மக்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்து விசித்திரமா உணர்ந்துருக்காங்க. அதே சமயம் இவங்க ஒரு குஷி ஆயிடுச்சு, நம்ம மேல கடவுள் பார்த்தீங்கன்னா அருள் பொழிறாங்க. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் அந்த ஜெல்லியை பார்த்தீங்கன்னா எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன அதில் தெரிய வந்திருக்குன்னா, இந்த ஜெல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஜெல்லி இல்ல. இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தவளைகளோட உடம்புல இருக்க ஒரு வகையான கொழுப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெல்லியை வானத்துல இருந்து விழுந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்க? இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பறவை கூட்டம். இன்னும் அதிகப்படியான பறவை கூட்டம் அந்த நேரத்தில் அந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா தவளைகளோட இனப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தவளைகளை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பறவை கூட்டம். அதாவது இந்த ஜெல்லி மலை பொழியணும்னா எவ்வளவு பறவைகள் இருந்திருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான பறவைகளை கொண்ட பறவை கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒன்னா தவளைகள் பார்த்தீங்கன்னா வேட்டையாடி இருக்கு. அப்படி வேட்டையாடின பறவை கூட்டம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல ஒரு நகரத்து மேல பறக்கும் போது
தவளைகளோட மிச்ச பாகங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அதுல செரிமானம் இல்ல ஆகார இந்த கொழுப்பு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வெளியேற்றி இருக்கு. அப்படி வெளியேற்றப்பட்ட கொழுப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி மலையா யூஎஸ்ஏல வந்து புழிஞ்சிருக்கு. இது கேட்க முடியும் ரொம்ப வீடா இருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பறவைங்க கக்கா போய் நம்ம பார்த்துருப்போம். ஒரு பறவை கக்கா போனா பரவாயில்ல, நம்ம ஊர் முழுக்க ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பறவைகள் கக்கா போயிட்டே போனா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை பாட்டு கொஞ்சம் அருவருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து நாம பார்க்க போறது இதான் வந்து ரொம்ப முக்கியம், மணி ரெயின். அதாவது அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டேர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றாங்கன்னா த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரெயின் இன் த ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பட்ட பேரே இருக்கு. இந்த ரெயின் எங்க நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ரஷ்யால 1940 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நடந்திருக்கு. இது ஏன் வேர்ல்டு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரெயின்? இது ஃபர்ஸ்ட் எப்படி வந்துன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சைக்ளோன் வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கு, சூறாவளி தான். அந்த சூறாவளி வந்து பார்த்தீங்கன்னா உருவாகி முடிஞ்சதுக்கு அப்புறம் வானத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான காயின்ஸ், அதாவது காயின் தான் நம்ம யூஸ் பண்றோம்ல காசு, அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வானத்துல இருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரஷ்யால விழுந்துருக்கு. இது என்ன பெரிய விஷயம் காயின்ஸ் ஆனு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு விஷயம் இருக்குங்க. ஏன்னா இது வந்து நார்மலான காயின்ஸ் இல்ல. இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு, அதாவது 16th century சேர்ந்த காயின்ஸா இருந்திருக்கு. இந்த டொர்னேடோ ஏதோ ஒரு சமாளியில ஏதோ ஒரு இடத்துல இருந்தோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸ் வந்து உறிஞ்சி வானத்து மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸ் மலையை வந்து உருவாக்கி இருக்கு. இந்த காயின் மலையோட மதிப்பு வந்து இன்னும் வரையும் மதிப்பிடப்படல. ஆனா புழிஞ்ச மலைகள்லயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரெயின் சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் இதை வந்து டேர்ம் பண்றாங்க. நம்ம எல்லாம் வந்து கனவு கண்டிருப்போம் பனமழை பொழியணும்னு. ஆனா ரஷ்யால நிஜமாவே இந்த மாதிரி ஒரு பனமழை பொழிஞ்சிருக்குங்கிறது நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம லாஸ்டா பார்க்க போறது ஸ்பைடர் ரெயின். ஸ்பைடர்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து ஃபைட்டர் ஃபோபியா, அது ரொம்ப பயமா இருக்கும். ஸ்பைடர் பட்டாலும் தெரிச்சிட்டு ஓடுறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து ஸ்பைடர் ரெயின் பொழிஞ்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்பைடர் ரெயின் பொழியறதுக்கு என்ன காரணம்? நார்மலாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்ஸால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 1000 அடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பறக்க முடியும். அதாவது வெப்பை யூஸ் பண்ணி ஏர்ல ஃப்ளோட் ஆகி போக முடியும்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. எக்ஸாக்டா அதால எவ்வளவு அடியில் உயரத்துல பறக்க முடியும்னு எனக்கு தெரியல. பட் வந்து பார்த்தீங்கன்னா அதால பறக்க முடியும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்துல இருந்து மலை உயரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போகும். எதுக்குன்னா இனப்பெருக்கத்துக்காக. அப்படி இனப்பெருக்கம் முடிஞ்ச உடனே வந்து அந்த ஸ்பைடர்ஸ் எல்லாம் வந்து மலையோட உச்சியில இருந்து வந்து ஒரு வெப்பை யூஸ் பண்ணி ஃப்ளோட் பண்ணி, அதாவது காட்டுலயே ஃப்ளோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். அப்படி வர ஸ்பைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நகரத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா வந்து லேண்ட் ஆகும்போது அதான் வந்து பண்ணா ஸ்பைடர் ரெயின் சொல்றாங்க. இந்த மாதிரியான நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தில் நடந்திருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஆமாங்க. நிறைய இந்த மாதிரி நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நிறைய இடத்துல நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயந்தடிச்சு ஓடுற சம்பவத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். இந்த மாதிரியான ஸ்பைடர் ரெயின் வந்து நம்ம ஊரில் பொழிஞ்சா, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பைடர் ஃபோபியா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்பைடர் ரெயின் உங்க மேல பொழியும் போது உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாம இப்போ ஒரு 5 ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பார்த்துருப்போம். உண்மையா சொல்ல போகணும்னா கிரீன் ரெயின், ரெட் ரெயின், அடுத்த பிளாக் ரெயின், பிரவுன் ரெயின் எல்லாம் இருக்கு, ராக் ரெயின் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி பல வகையான விசித்திரமான மலைகள் நம்ம உலகத்துல வந்து பொழிஞ்சிருக்கு. அந்த மாதிரி பொழிஞ்ச மலைகளை வந்து பார்ட் 2 வீடியோல பார்ப்போம். இந்த பார்ட் 1 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு அது கூட வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க.